ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமன் கோக்கோடைய ஒரு மூவிடா, ஓகேவா? அந்த நேம் வந்துட்டு டோன்ட் பிரேக் மை ஹார்ட், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 3rd ஃப்ளோரில் 2 பர்சனுக்கு ஃபைட் போய்கிட்டு இருக்கு. இப்போது அந்த ஒரு பர்சனுடைய அப்படியே ஷர்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு இங்கே பாரு சொல்லு, இப்போவே இந்த நிமிஷம் என் கூட வர அப்படி சொல்கிறாங்க. பாரு ஜங்குக்கா, ப்ளீஸ் ஜங்குக்கா, எனக்கு டே கூட மேரேஜ் ஆயிருக்கு, நான் டே கிட்ட பேசணும் ஜங்குக்கா, பேசிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது, எனக்கு நீ வேணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜங்குக்கா, ப்ளீஸ் ஜங்குக்கா, புரிஞ்சுக்கோ, நான் டே பேசணும், டைம் கொடு ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஏன் உனக்கு மேரேஜ் ஆகும்போது உனக்கு மேரேஜ் ஆகிட்டு 3 months ஆகுது, உனக்கு பேச ஒரு டைம் கிடைக்கல சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா, எனக்கு பேசுகிற சுச்சுவேஷன் வரல சொல்கிறாங்க. பேசுகிற சுச்சுவேஷன் வரலையா இல்லை அவங்க கூடயே வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ப்ளீஸ் ஜங்குக்கா, தப்பாக பேசாத அப்படி சொல்கிறாங்க. தப்பாக பேசாதனா இப்போ என்ன பண்ணியிருக்க நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கா, ப்ளீஸ் ஜங்குக்கா, நீ ஏன் ஜங்குக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ ஒரு மாஃபியா ஃபேமிலி சேர்ந்த பையன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே பாரு, நான் மாஃபியா வந்து உனக்கு என்ன, நான் மாஃபியா வந்து உனக்கு என்னடா, உனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்டாக தானே இருந்தேன், உனக்கு என்னடா குறை வச்சிருக்கேன் சொல்லிட்டு அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ ஜிமின்டா ரொம்ப அழுறாங்க. ஜங்குக்கா, ப்ளீஸ் ஜங்குக்கா, வேண்டாம். அங்கே பாரு, இந்த ஷர்ட் எப்படி யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க ஜங்குக்கா, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, இது டேவோட ஆஃபீஸ் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்ல ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. உன்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸு யாரோ பார்த்துருவாங்க அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா, இங்கே பாரு புரிஞ்சுக்கோ ஜங்குக்கா, விட்டு ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி தண்டா ஜங்குடைய ஷர்ட் ஜங்குக்கிட்ட இருந்து அவர் எப்படியா ரிலீஸ் ஆகணும்னு பார்க்குறாரு. இந்த ஜங்கு தான் ஜிம்மோட ஷர்ட்டோட காரோட பக்கத்தை பிடிச்சிட்டு வச்சிருக்காரு. இப்போ அப்படியே பேச பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி லிப்பாக டச் பண்ணிடுறாங்க. ஜிம்மி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, வேண்டாம் சொல்லிட்டு. ஆனால் ஜங்கு கேட்கவே இல்லை. அப்படியே ஹார்ஷாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ரொம்ப டீப்பாக ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணியிருக்கு. அப்படியே ஜிமின் தாங்க அழறாரு. அப்படியே கண்ணில் டேஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா ஜிமினுக்கு இது மேரேஜ் ஆயிடுச்சா, ஓகேவா? ஜிமின் நம்ம டே வந்துட்டு மேரிடு கப்பல் 3 months ஆகுது. அவங்களுக்கு நடந்தது பியூரான ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்போ ஜிமின் கண்ணில் பயங்கர டேஸ். அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போது ஜங்கு தான் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணி அவரும் பிரீத் பண்ணவே முடியல. 2 பேரும் பிரீத் பண்ண முடியாமல் போகும்போது தான் அவருக்கு கிஸ் வந்து பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அங்கே பாரு, டேங்கிட்ட சொல்லு, ஓகேவா? என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனை தாண்டி வர யாராலும் யோசிக்க கூட முடியாது, நீ எனக்கு டிவோர்ஸ் கொடு, நீ தான் சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கிற மாதிரி இருக்கு. நான் எப்படி ஜங்குக்கா பேசுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ வா நான் இது சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் பேசுகிறேன் ஜங்குக்கா, பேசுகிறேன். இல்லை ஜங்குக்கா 6 months ஆகும் டிவோர்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஒரு லாயர்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோ ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னால் முடியாது, என்னாலையும் என் ஒய்ஃபை இன்னொருத்தவங்க கூட பார்க்க முடியல, போதுமா சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக்கா, நான் சொல்கிறது கேளுமா அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. நடிக்காதறான், அப்படி பேசிதான் மயக்கிட்ட, நீ பேசிதான் நல்லா இருந்தேன், நீ தான் அப்படி மாற்றினேன் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க, நான் பாட்டுக்கு பிஸ்னஸ் ரவுடி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்தேன், நீ தான்டா இப்படி நான் மயக்கிறது நீ தான்டா, என்னை மாற்றினது நீ தான், உன் மேலே பைத்தியம் மாதிரி பிடிக்க வச்சது நீ தான் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்கா அப்படி பேசாத சொல்கிறாங்க. நடிக்காத அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாரு, நான் உன் மேலே உயிரை வச்சிருக்கேன், உனக்கே தெரியும், நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்ககிட்ட சொல்லிட்டு அந்த ரிங்கை காட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வர, ஓகேவா? இன்னும் வரும் ஜஸ்ட் ஒரு 10 days மட்டும் தான் டைம் தர சொல்கிறாங்க. ஜங்கா அது எப்படி சொல்கிறாங்க? நீ பேசுறதுனா நான் வந்து பேசுவோம் சரியா சொல்கிறாங்க. ஜிவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்கு. இல்லை ஜங்காட்டே ரொம்ப நல்லவங்க ஜங்கா சொல்கிறாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா எனக்கு அது கவலையே இல்லை சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க, நீ எப்படி இங்கே வந்தால் சொல்லி கேட்குறாங்க. ஏன் நாங்கள் வரக்கூடாது சொல்லி கேட்குறாங்க. இல்லை இது சொல்கிறாங்க. அங்கே பாரு, இது உன்னோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், ஆனால் நான் எதுக்காக அவங்க வந்து தெரியுமா? நீ இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கேன். நீ அவங்க கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டால மட்டும்தான் நான் அவங்க கூட பிஸ்னஸ் கான்ட்ராக்டே போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கா சொல்கிறாங்க, நீ ஏன் ஜங்குக்கா இப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நான் இப்படி தான் என்ன பண்ணுவா சொல்லி கேட்குறாங்க. ஏன் உன் நல்லதானே பார்த்துக்கிட்டேன், உன்னை எங்கேயாவது கூப்பிட்டு போகாமல் இருக்கேன், இல்லை உனக்கு ஏதாவது சந்தோஷத்தை கொடுக்காம இருந்திருக்கேன், நான் எல்லா ஹாப்பினஸும் கொடுத்துருக்கேன் உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஒரு பெஸ்ட் பாய் ஃப்ரெண்டாக நான் இருந்ததே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ ஜிம்மின், என்ன ஒரு 10 நாள் மட்டும்தான், ஓகேவா? நீ டிவோர்ஸ் 6 months அப்புறம் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதில் லீகலாக அப்படி தான் பண்ணணும். ஆனால் ஒரு 10 daysக்குள்ளே அவங்ககிட்ட பேசிட்டு நான் உனக்கு யார், உன் மனசில் யார் இருக்கான்றதை அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நீ அவங்ககிட்ட மூவ் ஆன் பண்ணுற, ஓகேவா? அது என் கூட தான் இருக்கு. 6 months ஆஃப்டர் நம்ம டிவோர்ஸ் பண்ணுறப்போ போய்க்கலாம், ஓகேவா? அப்போ வந்து நீ சைன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், புரியுதா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம்முக்கு மாதிரி இருக்க. ஜங்கா அவசரப்படாத, எனக்கு பயமாக இருக்க சொல்கிறாங்க. என்ன பயம் உனக்கு, என்ன பயம் அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜங்கா சொல்கிறாங்க, பாரு, நீ வந்துட்டு ஃபோன் பண்ணால் டெக்ஸ்ட் பண்ணுற, ஓகேவா? கால் பண்ணால் ஃபோனை பிக் பண்ணுற, அப்படி பண்ணாமல் இருந்தாச்சுக்கே அவன் வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கா மட்டும் பண்ணிடா சொல்கிறாங்க. அவன் வீட்டுக்கே வருவோம், புரியுதா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்கா ப்ளீஸ்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு, நான் சொல்கிறது தான் கடைசி வார்னிங் ஜிமின், இதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணுறப்போ ஃபோனை பிளாக் பண்ணுறது, எனக்கு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது, எதனா பண்ணுனேன் உன் வீட்டுக்குள்ளேயே வருவோம்
வரும் ஓகேவா பெட்ரூம்குள்ளே அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்க்கா அப்படி பேசாதம்மா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்கக்கா. நான் சொல்கிறேன் நல்லா கேளு ஓகேவா சொல்கிறேன். ஜங்க் தான் ஜிம்மு பேச திருப்பி பண்ணி பிடிச்சிட்டு அகைஞ்சி லிப்பில் ஒரு ஸ்ட்ராங்காக கிஸ் கொடுத்துட்டு இப்போ நான் கிளம்புறேன் புரியுதா சொல்லி கேட்குறாங்கக்கா. நீ கீழே வர நான் போனதுக்கு அப்புறம் வர அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் கீழே போயிடறாங்க. இப்போது நம்ம ஜிம்மு தான் அப்படியே ஃபேஸ்லாம் வைப் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி கீழே போகிற சொல்லிட்டு கண்ணில் கண்ணீர் கொட்டுது. நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஜங்கு கேட்டு இப்படி நடந்துக்கிறான் சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு ஆனால் நான் டேக்கிட்ட பேசணும்ல பேசிட்டு அதுக்கப்புறம் தானே என்னால் அவர்கிட்ட ரிமோட் பண்ண முடியும் அப்படி சொல்லி ஜிம்மு நினைக்கிறாங்கக்கா. அது மட்டும் நம்ம ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ரொம்ப நல்லவங்க அவங்க ஹார்ட்டை உடைக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் அவரோட மனசு எப்படி உடைக்க போனேன்னு தெரியல சொல்லி ஜிம்மு நினச்சிட்டு இருக்காங்க. சேம் டைம் ஜங்குக்கா அவன் அவனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன் சார் 3 இயர்ஸ் நான் அவனோட அவ்வளோ சின்சராக லவ் பண்ணியிருக்கேன். அவன் இல்லாமல் ஒரு லைஃப்பில் நினச்சி கூட பார்க்க முடியாது சொல்லி ஜிம்மு நினைக்கிறாங்க. இப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே ஜிம்மோட ஃபோன் ரிங் ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க. கால் டேங்னு வருது. ஹலோ டேங் சொல்கிறாங்க. ஜிமின் எங்கே வாஷ்ரூம் போய்ட்டு வரதான்னு சொல்லி போனேன் எங்கே காணும்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் மேலே வந்தால் சொல்கிறாங்க. மேலே எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக யார் நீங்கள் உங்களுக்கு மீட்டிங் போயிருந்துச்சு அதான் சொல்கிறாங்க. நான் பாரு மீட்டிங் பண்ணேன் ஜிமின் என்னோட கேபில் வெயிட் பண்ணுறது கீழே வா சொல்கிறாங்க. சரி ஜிம்மும் டக்குன்னு ஃபேஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு லிப்பெல்லாம் பார்க்குறாங்க. லிப்பு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. அப்படியே டக்குன்னு லிப்பெல்லாம் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வராங்க. கீழே வந்துட்டு இப்போ நம்ம ஜிம் வராங்க. பார்த்தா டேக்கு பக்கத்தில் ஜங்கு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த கேபினில் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே அப்படி சொல்கிறாங்க. உள்ளவா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முன் கிட்டே வராங்கக்கா. சரி ஓகே நான் சாப்பிட்டு டைம் ஆகும் ஃபுட்டு இங்கே இருக்கட்டும் நீ வீட்டுக்கு போறியா இல்லை இங்கே கொஞ்ச நேரம் இருக்கியா சொல்லி கேட்குறாங்கக்கா. இல்லட்டே நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போறியா சரி ஓகே நான் வந்துட்டு ட்ராப் பண்ணுறவா சொல்கிறாங்க. இல்லட்டே ஏங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் ட்ராப் பண்ணுறேன் ஜங்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா நான் கீழே போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை டேங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு நம்ம டேக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் ஓகேவா ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருப்பாங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு 1 வீக்காக தான் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு தான் வேணும்னே நம்ம டேக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பாங்க. இப்போது ஃபைனலாக நம்ம ஜிமினும் டே தான் கீழே வராங்க. இப்போ ஜிமின் கீழே வந்துட்டு டே என்ன பண்ணுறாங்க டிரைவர் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க ஜிமின் பத்திரம் வீட்டு கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கார்டோட நம்ம டே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் போகணுன்னு போக ஜிமின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜிமின் பக்கத்தில் கூப்பிட்டு சீக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஜிமின் சொல்கிறாங்க. இதுக்கு டே சொல்கிறாங்க. எனக்கு லஞ்ச் எடுத்து வந்ததுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நீ லஞ்ச் எடுத்து வந்திருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆன்ட்டி தான் கொடுத்துட்டாங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா இங்கே பாரு ஜிமின் நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு 3 மந்த் ஆகுது ஓகேவா ஃப்ரீயாக இரு உனக்கு எதாவது என்கிட்ட பேசணுமா வெளில கூட்டிகிட்டு போவா அப்படி கேட்குறாங்க. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன பேசணும்னு சொல்லுங்க பாரு நான் எனக்கு உன்ட்ட நான் அதிகமாக பேசுனதில்லை தான். ஏன்னா எனக்கு ஒயனை நல்லா தெரியும். நீ வந்துட்டு அதிகமாக சின்ன பையனாக இருந்தாலும் உன்ட்ட அதிகமாக பேசாமல் போயிட்டேன். அந்த ரீசனால் தான் என்கிட்ட இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சராக ஃபீல் பண்ணுறேன். என்னமோ என்னோடய ஹஸ்பண்ட் ஜிம்மி நமக்கு மேரேஜ் ஆகி 3 மந்த் ஆகுது ஓகேவா. எனக்கு நீ சின்ன பையனாக இருக்கனால உன்னை எதுவும் பண்ண வேணாம்னு தோணுது. கொஞ்சம் டைம் போட்டும் நிறைய பேசணும் பழகணும் அதுக்கப்புறம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கூட இருக்கணும் ஆசையாக இருக்குது ஓகேவா. அந்த ரீசனால் தான் அதனால் எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது ஓகேவா. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிடுறாங்க. இதே எல்லாத்தையும் நம்மள்ட்ட ஜங்க்கு மேலேருந்து பார்த்துட்டா இருக்காங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே வந்துட்டு அவர் ஹேண்ட் அப்படியே ஒரு முறுக்கிக்கிட்டே இருக்காரு இந்த பக்கம். நம்ம டே நான் ஜிம்மில் ஹக் பண்ண ஜிம்முக்கு எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க சாரி டேங்கிற மாதிரி ஜிம்மு நினைக்கிறாங்க. டே ரொம்ப ஜென்யூனு ரொம்ப அழகாக நான் ரொம்ப பிஸ்னஸ் மேனும் கூட ரொம்ப ஜென்யூன் பர்சன் கூட. இப்போ அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பத்திரமா போயிடலாம் சொல்லிட்டு அவர் 4 கிட்ட வரை கிஸ் பண்ணிடுறாரு. ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஓகே டே நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ பத்திரமா போயிட்டு வர சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. காரில் உட்காந்து காரில் டோர்லாம் லாக் பண்ணி விட்டாரு. இப்போ இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்கக்கா. இவன் என்ன இப்படி இருக்கா என்னோட ஜிம்மின் கிட்ட சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவம் தான் வருது. இங்கே பாருட்டேன் ஏங்க நீ வந்துட்டு என்னோட ஜிம்மோட ஹஸ்பண்டாக இருக்கலாம். ஆனால் அவன் எனக்கு சொந்தமானவன். நீ வந்துட்டு கொஞ்சம் உன்னோட ஹார்ட் வந்து பிரேக் ஆகும் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்கக்கா. அவருக்கு சென்டர் பயமாக இருக்குது. ஏன் ஜிம்மின் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லலாமல் அவன் கிஸ் பண்ணுறாங்க பார்த்துட்டு இருக்கான். தள்ளி விட வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே காரில் வந்துருக்காங்க. ரொம்ப டியர்ஸ் வருது அவருக்கு. வரல அதை ஏற்றுக்க முடியல. அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் எனக்கு கொன்னே போட்டுருவாங்களே சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. அம்மா எப்பவுமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். எப்பயாவும் நான் தப்பே பண்ணக்கூடாது. பிடிக்காத ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட அது வந்து ஃபேக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் டே கூட ஃபேக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. ஏன்னா கேட்காமலே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. நான் வந்த உடனே மேரேஜ் நடந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன் இந்த ஏன் மேலே தப்பா டே கிட்ட ஒவ்வொரு டைம் பேசணும்னு தோணுது. ஆனால் பயமாக இருக்குது. என்ன சொல்லுவேன். எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறப்பட்டு அவர்கிட்ட எப்படி சொல்லுவேன். எனக்கு இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. நான் எப்படி சொல்லுவேன் சொல்லி ஜிமின் ரொம்ப அழகாங்க. சேம் டைம் டே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. என்னோட சின்ன வயசுல ஃபேமிலி ஃப்ரெண்டு. நான் அவர்கிட்ட அதிகமாக பேசுனதில்லை தான். ஆனால் அவர் வரை நான் ரொம்ப ஒரு மாதிரி கேரிங்காக லவ்வாக பார்த்துட்ருக்காரு. நான் என்ன பண்ணுறோம் யாரோட ஹார்ட்டை நான் பிரேக் பண்ண போகிறேன் சொல்லிட்டு ஜிமினுக்கு ரொம்ப டேஸ் வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் டே இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு
ஜிமின் நினச்சி வீட்டுக்கு வராங்க. இப்போ கூட பாரு லஞ்ச் ஆண்டி வந்து எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடு, அப்போ தான் நீங்கள் 2 பேரும் பேச முடியும், பழக முடியும், உங்களுக்கு லவ் வரும்னு சொல்லிட்டு. நான் எப்படின்னு சொல்லுவேன், எனக்கு அவர் மேலே எப்படி லவ் வரும் சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. ரொம்ப நல்லவர் தான், இல்லை நான் சொல்ல ஜெனுவன் பர்சன் தான். ஆனால் நான் சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி அப்படியே டேஸாக வந்துட்டுருக்கு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, ஒயனுக்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சொன்னால் ஒயன் என்ன சொல்லுவா, நீ டேவோட மனசு வந்து உடைக்காத, டேவ் வந்து டேவை ஹார்ட் பண்ணாத, டே கூட சேர்ந்து வாழ்ந்தா சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு டேவ் ரொம்ப பிடிக்கும், டேவை வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. நம்ம எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஓகேவா, அவரோட ஹஸ்பண்ட் வந்து ஜேகப் தான். அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது, 1 இயர் பேபி கூட இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் இதை நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவர் பெட்ரூம் போய் உட்காடுறாங்க. இப்போ ஜிமினுக்கு அவ்வளோ டெக்ஸ்ட் வந்துருக்கு. மொபைல் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கக்கிட்ட தான் வந்துருக்கு. அவன் எப்படி உனக்கு கெஸ் பண்ணான், நீ பார்த்துட்டே இருக்க, அவன் ஹக் பண்ணுற தள்ளிவிட மாட்டியா சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமினுக்கு என்ன சொல்ல தெரியல. அப்படியே வந்துட்டு ஒரே ஒரு சாரி டெக்ஸ்ட்டை மட்டும் போட்டுவிட்டு அமைதியாக படுத்துறாரு பெட்டில். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் டேவோட அப்பா அம்மா ஜிமினை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோட பையன் இல்லையா, அதனால பிஸ்னஸில் ஒன்றா இருந்திருப்பாங்க, பார்ட்னர். அதனால் நல்லா பார்த்துக்கிறாங்க சின்ன பையன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிமின் இந்த பக்கம் அப்படின்ட்டு பிள்ளை ஹக் பண்ணி தூங்கினவர் தான் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. நைட் டைம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அவர் எந்திரிச்சு வரவே இல்லை. இப்போ நம்ம டேப் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க, ஏன்பா ஜிமின் மதியம் மேலே போனப்பா இன்னும் வரவே இல்லை சொல்கிறாங்க. அப்படியே அம்மா ஓகே நான் போய் பார்க்குறது டயர்டாக இருந்தப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏன்டா அங்கே பாரு எப்போதான் ஆஃபீஸ் ஒர்க்னு போயிட்டு கேட்டேன், ஜிமின் எங்கே வேலை கொடுத்து போகக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. டேட் எங்கன்னா போக வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் கேட்ட ஜிமின் வேணான்னு சொல்கிறாங்க. அப்பெல்லாம் அவங்க கேட்கக்கூடாதுடா, நீயே தான் புக் பண்ணி கூட்டிகிட்டு போகணும், சர்ப்ரைஸாக கூட்டிட்டு போய் காமி அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா நிறைய ஐடியா கொடுக்குறாங்க. சரி ஓகேம்மா சொல்லிட்டு நம்ம டேவும் மேலே வராங்க. டேக்கு கோபமான சைடும் இருக்குது, ஆனால் அவர் இது வரைக்கும் எதுக்கும் கோவப்பட மாட்டார், தேவையில்லாத விஷயத்துலாம் கோவப்பட மாட்டார். இப்போ அப்படி உள்ள வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்னா அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா டேக்கு ஜிமின் மேலே பயங்கர லவ், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன விஷயம் பார்த்துருப்பாரு. நம்ம உயரம் பார்க்குறப்ப ஜிமின் பார்த்துட்டு இருப்பாரு. ஜிமின் மேலே க்யூட்டாக அவங்க வீட்டில் ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு மாதிரி விளையாட்டு துருத்துருன்னு இருப்பாரு. அதை பார்க்க அவர் ரொம்ப பிடிச்சிருக்கும். மாதிரியே நினச்சிட்டு இருப்பார், லட்டு மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருப்பார். ஏன்னா கொஞ்சம் ஏஜ் கேப்பர் இருக்குது அவங்க 2 பேருக்கு. ஒரு 5 to 6 years வந்து கொஞ்சம் ஏஜ் இருக்கும், டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த ரீசன் டே வந்துட்டு ஒரு மாதிரி நினச்சிருப்பாரு. ஆனால் அவங்க ஃபேமிலி உள்ளவங்க வந்துட்டு மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன்னா அவருக்கு ஜிம்மில் ஒரு க்ரஷ் மாதிரி தான் இருந்திருக்கும், க்ரஷ்ஷாக நினச்சிருந்துருப்பாரு. இப்போ பார்த்தா அவருக்கே வந்துட்டு சொந்தமாயிட்டார் சொல்லிட்டு அது அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாரு. ஜிமின் படிச்சது ஃபாரின் ஓகேவா, இங்கே இல்லை, ஜிமின் வந்து யூஎஸ்ல தான் படிச்சிருப்பாரு. 3 இயர்ஸ் அங்கே படிச்சு தான் வந்துட்டு இங்கே வந்திருப்பாரு. அதனால் ஜிமின் அந்த 3 இயர்ஸ் வந்து மிஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல ஃபீலிங்ஸாக இருந்திருக்கும். ஆனால் அவர் நினச்சிருப்பாரு, சின்ன பையன் நம்மளுக்கு எப்படி செட் ஆக மாட்டான், அவங்க வீட்டில் அப்படிலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம ஒய்யனுக்கும் நம்மளுக்கும் தானே ஒரே ஏஜே சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. ஆனால் இந்த பக்கம் அவங்க நம்ம டேவோட அம்மாவுக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ரீசன் டேரெக்டாக நம்ம ஜிம்மில் அப்பா மட்டும் போய் கேட்டிருப்பாங்க. இப்போ அதை நினச்சி பார்க்குறாங்க. நம்ம இந்த பக்கம் நம்ம டே அப்படி நினச்சிக்கிட்டே வந்துட்டு கூட்டால் ரிமூவ் பண்ணிட்டு அப்படி ஜிம்மு கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஜிம்மில் பொருள் டெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவனோட மனசு கூட ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டு, ரொம்ப சாஃப்ட்டாக சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு எதுவும் தெரியல, அவர் பக்கத்தில் போய் படுத்துக்கணும் அப்படின்னு தோணுது. சரிட்டு அவர் அப்படி என்ன பண்ணுறாருன்னா கோட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸ் ஷர்ட்டோட போயிட்டு நம்ம டே பக்கத்தில் படுத்துடுறாங்க. ஜிம் பக்கத்தில் படுத்துடுறாங்க. ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி வந்துட்டு அந்த ஹேண்ட் வந்து அவர் மேலே போகிறாரு. இப்போ இவர் போய் ஹக் பண்ண அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவருக்கு என்ன ஞாபகம்னா ஒரு பர்சன், அந்த பர்சன் ஒரு பர்சன் ஹக் பண்ணுறாங்க. சங்குக்கா வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிங்கப்பா நம்ம மட்டும் நல்லா இருக்கோம் சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் சொல்கிறாங்க, ப்ளீஸ் தான் சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ண இந்த பர்சன் கூட ஹக் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஹக் பண்ணி தூங்கியிருப்பாங்க. இது ஒரு ஹாஸ்டல் ரூம் ஓகேவா, அந்த ரூமில் அவங்க தூங்கியிருப்பாங்க. அந்த ஞாபகத்தை இவரை ஹக் பண்ணுறாரு. இவரை ஹக் பண்ணுவோம், அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு 1/2 hour அதே மாதிரி தூங்கியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட நம்ம பார்க்குறாங்க, என்ன மேலே போனோம் என்ன காணோம்னு சொல்லிட்டு ஒரு மேடுக்கிட்ட போயிட்டு 2 பேரும் டேவும் ஜிமின் சாப்பிட கூப்பிட்டுருவாங்க. அப்படி சொல்லி அவங்க மேலே வராங்க. மேலே வந்துட்டு டோர் நாக் பண்ணுறாங்க. டோர் நாக் பண்ணும்போது தான் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டே தூங்கவே செஞ்சுட்டாரு அவர் கூட. இப்போ நம்ம ஜிமின் ஐஸ் ஓப்பன் பார்த்தா அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா டேவ் அவர் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவரால் யோசிக்க முடியல இது எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா டே அந்த ஆஃபீஸ் ட்ரெஸ்ல தான் இருக்காரு. கோட்டு மட்டும் தான் ரிமூவ் ஆயிருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க, டே போந்தாங்க. அது நான் எப்படி டே கூட தூங்குறான்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. ஜிமின் எந்திரிக்கும் போது டே வந்துருக்கிறாங்க. ஏன்னா டே கொஞ்ச நேரம் தூங்கிருப்பாரு, அவர் கண்ணிலே தெரியுது. ஜிமின் பார்க்குறாங்க, டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, என்னாச்சு ஜிமின் சொல்கிறாங்கல்ல டோர் நாக் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. அவர் கேட்க முடியல, நீங்கள் ஏன் ஹக் பண்ணீங்க. இப்போ ஜிமின் தாண்டா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜிமினை ஹக் பண்ணி தூங்கியிருக்காங்க. அப்படி ஜிமின் பார்க்குறாங்க, இது எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு. ஆனால் அவரை கேட்க முடியல, எப்படி நீங்கள் ஹக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட ஹஸ்பண்ட் வேறு எதுவுமே சொல்லி அமைதியாக இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க, என்னாச்சு ஜிமின் சொல்கிறாங்க. அது டே சொல்கிறாங்க, இப்போ டோர் நாக் ஆகுது ஒன்று மறந்து போயிட்டேன், அம்மா கீழே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, நான் அப்படியே வந்து படுத்துட்டேன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா டே கண்ணில் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ், ட்ரூ ஃபீலிங்ஸ் அப்படி தெரியுது. நான் யாரோட ஹார்ட்லாம் பிரேக் பண்ணுவேன்ற மாதிரி ஜிமின் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் நான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறேன், நீ எந்திரி சொல்கிறாங்க. சரி டே எந்திரிச்சிடுறாங்க. ஜிமின் எந்திரிக்கிறாங்க. இப்போ டே போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. சார் அம்மா வந்து கூட்டிட்டு வர சொன்னாங்க சாப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் வரோம், நீங்கள் போங்க சொல்கிறாங்க. சார் கீழே போயிடுறாங்க. இப்போ நம்ம டே தான்
ஜிமின் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா நம்ம கீழே சாப்பிட்டு போகலாம் சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் பார்க்குறாங்கக்கா நீங்கள் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இப்போ சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் போயிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டேவும் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு 2 பேரும் கீழே வராங்கக்கா. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்கக்கா. அம்மா நான் தூங்கிட்டேம்மா சொல்கிறாங்க. இது தூங்கிட்டு என்ன டே சொல்கிறதுக்கு அது நாங்கள் தூங்கிட்டோமா சொல்கிறாங்க. அவங்க அம்மா வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே அப்படியேப்பா சரி வாங்க அவர் சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு 2 பேரும் உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அம்மா டேவோட அம்மா தான் ஃபுட்டை எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிடுங்களா சொல்லிட்டு 2 பேருக்கும் ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணேன். இப்போ ஜிமின் சாப்பிட்ருக்காங்க. டே அப்படி ஜிமின் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க என்ன டேன்ற மாதிரி பார்க்க. இப்போ டே தான் வந்துட்டு எனக்கு ஃபீட் பண்ணி விட்டு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷையாக வேறு இருக்குது. அவர் ஷையாக இருக்குது நர்வஸாக இருக்குது. அதுதான் பயம் இப்போது அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம டேவோட அப்பா அம்மா அவங்க வந்து பேசிட்டு சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்த்துருக்காங்க டேவை ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்க நம்ம ஜிமின் வேறு எதுவுமே ஆப்ஷன் இல்லாமல் அப்படி ஃபுட் எடுத்து ஃபீட் பண்ணி விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு உனக்கு சொல்கிறாங்களே எனக்கு வேண்டாம் சொல்லி ஜிமின் வந்து ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க. இல்லை ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ அவங்களும் வந்துட்டு நம்ம ஜிமின் வாங்கிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் டேவோட அம்மா சைட் ஐஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் டே என்னங்க சொல்லிட்டு அவங்க அம்மா மில்க்கு கொடுக்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆண்டி எனக்கு மில்க் வேணாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா குடி அப்படி சொல்கிறாங்க. சரி இப்போ டேவும் ஜிமின் 2 பேரும் மில்க் வாங்கிக்கிறாங்க. 2 பேரும் மில்க்கை குடிச்சிட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு மேலே வராங்க. இப்போ நம்ம டே நான் ஜிமின் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ அவர் லிப்பை அந்த எப்படின்னா அவர் கம்ஸ்அப் ஃபிங்கர் இருக்குல்லடா அதை அந்த ஃபிங்கர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜிம்மில் லிப்புக்கிட்ட அப்படி வைப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்துட்டே அப்படி சொல்கிறாங்க. இல்லை மில்க் அப்படி இருக்குது சொல்லிட்டு அவர் அந்த ஃபிங்கர் வச்சு ஒரு மாதிரி வைப் பண்ணி விட்டுருப்பாரு. ஜிம்முக்கு அது ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறதே தெரியல. இப்போது போகலாமா சொல்கிறாங்க. சரிட்டு 2 பேர் ரூம் போகிறாங்களா ரூம் போட்டு இப்போ ஜிம்முக்கு வந்து அவங்க சவருக்கு டேவை பார்க்கும்போது டேஸ்ட்டை சொல்லிவிடுவோம்மா ஜம்கை பற்றி அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் நினைக்கிறேன். கை இப்போ நம்ம ஜிம்மின் டே நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா டேக்கிட்ட சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு டே அது வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லி என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. பேசு அதுக்கு முன்னாடி நான் மட்டும் ஒன்று பேசணும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க டே சொல்கிறாங்க. இல்லை நெக்ஸ்ட் வீக் எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் வருது சொல்கிறாங்க. பிஸ்னஸ் மீட்டிங்கா ஆமாம் ஃபாரினில் சொல்கிறாங்க. ஃபாரினில் சரி சொல்கிறாங்க. அது பிஸ்னஸ் மீட்டிங்கை மட்டும் இருக்க வேணாம்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம 2 பேரும் அப்படியே ஹனிமூன் போமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுது. ஹனிமூன் சொல்கிறாங்க. ஆமாம் ஹனிமூனாக நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஓகேவா நம்ம போயிட்டு வெளில போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கும் உனக்கு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு உனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜிம்மி போவோமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. நம்ம போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி எதுவும் சொல்லாமல் ஓகேட்டே அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பாரு என்கிட்ட எதனால விரும்பி கேளு ஜிம்மி சண்டை போட்டு திட்டு ஃபைட் பண்ண எல்லாமே கேளு எனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. லைக் தாமஞ்சேரி கப்பல் மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நீ க்யூட்டாக இருக்க எனக்கு அது பிடிச்சிருக்கு தான் சாஃப்ட் சைடு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அப்படி இருக்குன்னு ஆசையாக இருக்கும் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு பாட்டே தான் ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டும் ஏன்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் வந்து தூங்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் லேப்பை பாயிண்ட் பண்ணுறாரு. ஜிம்னால் பேசவே முடியல என்ன பேசுன்னு தெரியாமல் பாரு ஓகேவா காமி சொல்லிட்டு அவர் லேப்பை வந்து படுத்துக்கிறாங்க. எனக்கு இப்போ ஜிம் பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தூங்கணும் சொல்கிறாங்க. தூங்க டே சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அவன் ஹேண்டை கொஞ்சம் ஹேரில் வைய சொல்கிறாங்க. சரி ஜிம்மி அவளை இவரை ஹேண்ட் போட்டு ஹேர் வச்சு விட்டாரு. ஒரு மாதிரி அவர் ஹேர் ரப் பண்ணாலும் அழகாக பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேவை பார்க்கறதுக்கு இவரே நம்மளை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு. ஸோ ஜிம்மி நினைக்கிறாங்க இவருக்கு எனக்கு பிடிக்குமா எப்படி முன்னாடியே பிடிச்சிருக்குமோ ஸோ ஜிம்மி நினைக்கிறாங்க. ஏன்னா நான் மேரேஜ் பண்ணுற வந்து அந்த டேலேருந்து இப்படி தான் இருக்காரு. இவன் ஜென்யூனாக என்கிட்ட நடந்துக்கிட்டாரு. உனக்கு தெரியும் ஜிம்மி சடனாக மேரேஜ் நடந்திருக்கு. நீ ரொம்ப ஷாக்காக இருப்ப கொஞ்சம் டைம் போகும் நம்மளுக்கு உடனே எதுவும் அவசரம்னு சொல்லிட்டு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு. ஜென்யூனாக நடந்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ டேஸ் போகிறதுக்காக எனக்கு பயமாக இருக்கே ஸோ ஜிம்மி நினைக்கிறாங்க. இப்போ அப்படியே அமைதியாக இருக்காரு. நம்ம ஜிம்மி டேக்கு அப்படி பிள்ளை உடச்சு வைக்கிறாங்க. டே அப்படி தூங்குறாங்க. அவர் ரொம்ப டயர்டாக இருப்பார் தூங்கியிருக்காரு. இப்போ ஜிம்மி டெக்ஸ்ட் ஒரு ஜிம்மி பார்க்குறாங்க. உனக்கு டெரஸ்க்கு வா சொல்லிட்டு வருது. ஜிம்மிக்கு பயமாக இருக்குது. இந்த நேரத்தில் சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு டெரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டெக்ஸ்ட் வருது. ஜிம்மி எதுவும் சொல்லாமல் அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு மேலே போகிறாங்க. மேலே போய் பார்த்தாக்கா அங்கே நம்ம ஜங்குக்கா நின்றுருக்காரு. ஜிம்முக்கு நான் ஜங்கு பார்ப்போம் அப்படி பயமாக இருக்குது. ஜங்குக்கா இந்த டைமில் என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டு நான் உன்ட்ட சொல்கிறாங்க. ஜங்குக்கா நீ என்ன பண்ணிட்டு வீட்டுக்கு போகாமல் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்கக்கா என்ன பண்ணிட்டு நான் என் ஒய்ஃப் இன்னொருத்தங்க கூட இருக்காங்க அதை பார்த்துட்டு தூக்கமே வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. நான் நல்லா தூங்கி 3 months ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கா நான் அவங்கள்ட்ட பேசுனது நினைக்கிறேன். ஜங்குக்கா ஆனால் முடியல ஜங்குக்கா சொல்கிறாங்க. அது எப்படி அவனை பேச முடியும் ஏன்னா உனக்கு அவனை பிடிச்சிருக்கே சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. நான் தான் பார்த்தேனே அவன் அப்படியே வந்துட்டு அவன் ஹேண்டால் வந்துட்டு வைப் பண்ணி வரான். இப்போ டச் பண்ணுறான் நீ எப்படி சொல்லிட்டு அப்படியே உண்மை ஷை ஆகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சி இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பேச சொல்கிறாங்க. உன் மனசில் நம்ம மனசில் ஒருத்தன் இருக்கானே நம்மளுக்காக ஒருத்தன் பைத்தியம் மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கானே நம்ம இன்னொருத்தவங்க கூட இப்படி இருக்கவும் சொல்லி கொஞ்சம் கூட இப்போ ஒரு மாதிரி இல்லை சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி பற்றி பேச வருது ஜங்கா
ப்ளீஸ் இப்படி பேசாத சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசு கேட்குறாங்கக்கா. ஜம்முக்கு அவ்வளோ கோவம் ஜிம் பார்க்குறேன். ஜம்முக்கா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் பேசுன்னு ஜம்முக்கா கேட்கட்டா சொல்கிறாங்க. எப்போ பேசுவேன் ஒன்று நீ பேசு இல்லை வச்சுக்க நான் பேசுவேன் சொல்கிறாங்க. நீயா சொல்கிறாங்க நான் பேசுவேன் ஓகேவா, உன்னோட ஒய்ஃபாக இருக்கிறவங்க தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, அவன் மனசில் நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவனுக்கு ஒரு ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜிவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஜம்முக்கா ப்ளீஸ் ஜம்முக்கா அப்படி பேசாத, நான் பேசுகிறேன் ஜம்முக்கா, நான் டேக்கிட்ட பேசுகிறேன், இன்னும் கொஞ்சம் டைம் கொடு ஓகேவா. டேவ் நானும் ஃபாரின் போகிறப்ப சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்கக்கா. இல்லை டேக்கு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு பிஸ்னஸ் மீட்டிங் தான் அவன் போகிறதில்ல, நீ எதுக்கு போகிறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜம்முக்கா டே வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் அங்கே பேசுகிறேன் ஜம்முக்கா, அங்கே பேசுகிறது பயமாக இருக்குது, நான் அங்கே பேசட்டுமா அப்படின்னு சொல்லி ஜிவன் கேட்குறாங்கக்கா. ஜம்முக்கா பார்க்குறாங்க. பேசுவதில்ல சொல்கிறாங்க. நான் பேசுகிறேன் ஜம்முக்கா, கொஞ்சம் டைம் கூட சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் நான் ஏமாற்ற மட்டும் நினச்சா சொல்கிறாங்க, நான் அப்படி நினைக்க மாட்டேன் சொல்கிறாங்க. கொண்டு உன அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. உன்னை கொண்டு உன்னோட தேங்காய் சேர்த்து கொண்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கா அப்படி பேசாத, ரொம்ப நல்லவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்டவனா அப்படி கேட்குறாங்க. அப்படின்னு ஜம்முக்கா சொல்கிறாங்க. பாரு அவன் நல்லவன், நான் கேட்டவனா உன்ட்ட நான் கேட்கவே இல்லை ஓகேவா, நீ அவன் சர்டிஃபிகேட்டாக கொடுக்க தேவையில்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படி பேசாதம்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு உன் கூட இருக்கணும் ஓகேவா, நீ ஏன் கூட மட்டுமே இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. 3 இயர்ஸ் எப்படி என் கூட நீ இருந்தியோ அதே மாதிரி அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஜம்முக்கா சொல்கிறாங்க. ஏன் அவன் நல்லவன் சொல்லியா, அப்போ நான் மட்டும் இது வரைக்கும் நம்மளுக்குள்ளே எதுவுமே நடக்கல கிறிஸ்து, அதை தவிர எதுக்கு நீ சொல்கிறாங்க. ஏன்னா நீ என் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் என் கூட நீ அப்படி இருப்ப நீ சொன்ன, என் அப்பா அம்மாவோட பிரச்சனை சொல்லி நான் மேரேஜ் பண்ணிக்கணும் ஜம்முக்கா, நீ ஆசைப்பட்டேன், உன்னோட விஷயம் எதுவோ அதே என்னோட விஷயம், அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன் உனக்காக. ஏன் நீ குழந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 3 மந்த்தாக மட்டும் தான் உன் மேலே எனக்கு அப்படி ஒரு கோவம் வந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும். அப்போ 2 ரீசன். ஒன்று நான் அந்த இடத்துல இல்லை ஓகேவா, நான் இருந்து தான் மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இன்னொன்று உனக்கே தெரியாமல் மேரேஜ் அரேஞ்ச் ஆயிருக்கு. அந்த ரீசனால் மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கேன் ஓகேவா. உன் மேலே அந்த நம்பிக்கையில் தான் நான் அமைதியாக இருக்கேன். ஏன்னா நீ நான் அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன், எனக்கு லவ் கொடுத்துருக்கேன், அதனால் மட்டும்தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன். ஜிமின் இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்னைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறேன். ஜம்முக்கா அவசரப்படாது, நான் பேசுகிறேன், நான் டேக்கிட்ட பேசுகிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் ஜம்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜம்கா ஜிமின் எடுத்து டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. வேண்டாம் ஜம்கா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லுவான்னு தெரியுது, நான் வந்துட்டு தேவோட ஒய்ஃபு, அவன் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கான், அவனோட ரிங் என் ஹேண்டில் இருக்குது, இப்போ நீ தொடாதான்னு சொல்கிறேன் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் எந்தளவுக்கு ஜெனினாக இருப்பேன், எந்தளவுக்கு ஒரு குட் ஹார்ட் பர்சன் எனக்கு தெரியும் ஓகேவா. நீ என்னோட ஒய்ஃப்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னோட ஒய்ஃபு, 3 இயர்ஸ் நீ ஏன் கூட இருக்கா சொல்லிட்டு ஜம்கா அப்படி ஜிமின் டைட்டாக வச்சு ஹக் பண்ணிட்டாரு. ஜிமினும் எதுவும் சொல்லாமல் ஜம்கா ஹக் பண்ணுறாங்க. அப்புறம் கில்ட்டியாக இருக்குது, என்னடா பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. நம்ம டேக்கு உண்மையாக இருக்க போமா, ஜம்முக்கு உண்மையாக இருக்குமா சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது. பட் ஜம்முக்கு தான் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு சரி ஓகே இன்றைக்கி எனக்கு உன் கூட ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. ஜம்முக்கா வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உன் கூட தூங்கி ஆகணும்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜம்முக்கா அது மட்டும் கேட்காது ப்ளீஸ் வேண்டாம் அப்படி சொல்லி ஜிம்முக்கு கேட்குறாங்க. அங்கே பாடா நல்லா தூங்கி ரொம்ப டேஸ் ஆகுறா சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கோட கலர் டேஸ்ட்டை பார்க்க ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் அழகாத சொல்லி ஜிம்முக்கு போயிட்டு ஜம்முக்கு டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. இங்கே பாரு நீ இவ்வளோ லவ் இவ்வளோ கேர் என்கிட்ட காமிச்சதுனால வந்து நான் கிட்ட இந்தளவுக்கு ஃபாலோ ஆனேன் ஓகேவா. எனக்கு எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே ஒரு சின்ன வயசுலேயே பிஸ்னஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட இந்தளவுக்கு லவ் கேர் எல்லாமே கட்டது நீ மட்டும்தான், நான் வேறு யாருக்கிட்டும் எதுக்காகவும் அடங்கி போகவே மாட்டேன் ஒன்றை தவிர சொல்லி ஜம் சொல்கிறாங்க. அதுவும் லவ்வில் உன் கேரில் தான் நான் விழுந்துட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜம் சொல்கிறாங்க. ஜிம் எனக்கு புரியுது ஜம்கா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா ப்ளீஸ் மாதம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜம்க்கும் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு இப்போ கூட இருக்கணும் அப்போ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லுறது தெரியல. இங்கே வா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜம்முக்கு கூட போகிறாங்க. அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்குது, அதை உட்காராரு அந்த டெரஸில். ஜிம்மின் உட்காராங்க. ஜிம்மோட ஜம்மு பக்கத்தில் உட்காராங்க. இங்கே படத்துக்கு ஒரு சொல்லிட்டு ரேப்பை காட்டுறாரு. இப்போ அவரும் ஹெட் வைக்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே ஜம்கோட ஹேரை ஒரு மாதிரி ரப் பண்ணி விட்டாரு. ஜம்க்கு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ரொம்ப பாவமாக இருக்குது ஜம்க்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா ஜம்க்கு ஜிம்மில் ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணியிருப்பாரு, அவ்வளோ லவ் கேர் கொடுத்துருப்பாரு. ஜிம்மின் நினச்சி பார்க்குறாங்க. நான் ஏன் ஜம்க்கு அப்படி பண்ணேன், நான் அன்றைக்கி அம்மா அப்பாவோட பேசி அவ்வளோ பேர் மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்கு. நான் ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே நான் டேரெக்டாக வெட்டிங் ஹால் தான் கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு மட்டும் முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா மேரேஜ் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஜம்க்கா மட்டும் சொல்லியிருப்பேன். நீ பக்கத்தில் நான் என்ன பண்ணுவேன் சொல்லி நீ சொல்லலாம் சொல்லி ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளை ஏமாற்றம் நினைக்கவே இல்லை. சென்டை இப்போ டேவை நான் எப்படி ஹார்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் அதுக்காக டே கூட ஃபேக்காக ரிலேஷன்ஷிப்பில் எல்லாம் இருக்க முடியாது. நான் டேக்கிட்ட பேசுகிறேன். டேக்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட வரேன். ஏன்னா நான் நீயே சொன்னேன், நீ நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிற ஒரு அம்மா மாதிரி சொல்லிட்டு நீ சொன்னேன். அதுக்கப்புறம் நான் போய் முடிவு பண்ணிட்டேன், நமக்கு நிறைய லவ் கேர் கொடுக்கணும், இவங்க கூட எப்போவுமே இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கும் ஹார்ட் ஆகுது நான் தானே ரீசன் சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. நினச்சி சரி பண்ணுறா சொல்லி ஜிம்மின் அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. ஜம்க்கு அப்படி தூங்கிட்டே இருக்காங்க. ஜிம்மின் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டோன் மீது சாஞ்சிக்கிட்டே டைம் ஒரு 4:30 இருக்கும். இப்போ ஜம்க்கு ஐஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மோட ஹேண்டு ஸ்டில் ஜம்கோட ஹெட்டில் தான் இருக்குது. அவர் ஜிம்மோட லேப்டாப் தூங்கியிருக்காரு அப்படியே நைட்டு ஃபுல்லாக. இது பார்க்க ஜம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்க்கு ஐஸ் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா இப்போ டைம் வர ஆயிடுச்சு. அவர் எழுந்திரிச்சிட்டு ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ ஜிம்மின் எழுந்திருக்காங்க. ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சு நீ போவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி நீ போயிட்டு வா ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க.
அக்கா வந்து வெறுத்துறாத சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, இல்லை எனக்கு தெரியும், நான் வந்துட்டு 3 மந்த்தாக ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு மேரேஜ் ஆன டேலேருந்து நான் ரொம்ப ஹார்ஷாக வந்துட்டு நடந்துக்கிறேன், ரொம்ப காயப்படுத்துறவங்க எனக்கு தெரியுது சொல்கிறாங்க. இல்லை அக்கா உண்மையில தப்பு இல்லைல்ல சொல்கிறாங்க. ப்ளீஸ் நான் இல்லாமல் இருக்க முடியாது ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முன்னு எனக்கு புரியுது அக்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ ப்ளீஸ் எனக்காக டேக்கிட்டதை கொஞ்சம் தள்ளிடு அப்படி சொல்கிறாங்க. நீ உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வர அப்படி ஜிம் அவங்க கேட்குறாங்க. இல்லை டேவோட அம்மா ஆண்டி தான் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜம் பார்க்குறாங்க. நீ எடுத்துகிட்டு வரலையா? நானும் எடுத்துகிட்டு வரல, அவங்க எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. சரி நான் ஃபுட்டு தானே சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. நீ எனக்கு நம்மளுக்கு உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் போவா சொல்கிறீங்க, போய் தூங்குறியா சொல்கிறாங்க. சரி ஜிம் ஓகே அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜிம்முக்கு ரொம்ப அழுகு வருது. ஏன்னா 2% ஃபீலிங்ஸோட இப்போ ப்ளே பண்ணி வச்சுக்கோமே சொல்லிட்டு அவர் ப்ளே பண்ணல. ஆனால் சுச்சுவேஷன் அது கொஞ்சம் நிறுத்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் தான்டா நம்ம ஜிம்மின் வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி ஜிம்மோட அப்பா அம்மா பார்க்க வந்துருக்காங்க. ஜிம்மோட அப்பா அம்மா வேறு யாரும் நம்ம ஜின்னு நம்ம நம்பிருந்தா ஓகேவா, அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின் இங்கே பாரு கீழே யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு கீழே போகிறாங்க. போய் பார்த்தா ஜின்னு இருக்காங்க. ஜின்னை பார்க்கும்போது ஜிம்முக்கு பயங்கர பயமாக இருக்கு. ஏன்னா ஜின்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்காரோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அவ்வளோதான் பனிஷ் பண்ணிடுவார் அவர். நம்ம ஜின் கூட பரவாயில்லன்னு விட்டுடலாம், நம்ம ஜின்னு அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே ஹானஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பாரு. அப்படி ஒரு பர்சன் நம்ம ஜின்னு. இப்போ ஜின்னை பார்த்து ஜிம்முக்கு வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நம்ம ஜின்னு தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மான்னு சொல்கிறாங்க. கிட்ட பார்த்தாங்க அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மு கிட்ட போகிறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க. நம்ஜினுக்கு ஜிம்மு பார்க்கும்போது ஏதோ சம்திங் ஃபீல் வேடாக இருக்குது. ஏன்னா நான் ஜிம்மை பற்றி ஃபுல்லாகவே நான் நம்ஜினுக்கு தெரியும், A to Z அவருக்கு தெரியும். இப்போ எப்படின்னா அவர் கேரக்டர் எந்த மாதிரி இருப்பார், எந்தெந்த டைமில் எப்படி எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. என்னம்மா என்ன ஃபோன் கூட பண்ண மாட்டேன் அம்மாவுக்கு, நான் தான் வரணும் பார்க்கறதுக்கு, நீ வரமாட்டியா அப்படி கேட்குறாங்க. இல்லைம்மா அதை சொல்கிறாங்க. சரி ஓகேனா ஃபாரின் போடுமா சொல்லு, நான் அப்பாவும் உனக்கும் டிக்கெட் போட்டு தரவா சொல்கிறாங்க. இல்லைம்மா நெக்ஸ்ட் வீக் ஃபாரின் போகிறாங்க மீட்டிங்க்கு, அப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எங்கள் ஆண்டி வீடு ஓகே உனக்கு அப்படி சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஏன் ஜின்னு நான் என்ன கொடுமைப்படுத்துவோம் சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஜிம்மில் பிடிச்சனால தான் நானே கேட்டேன் உங்ககிட்ட சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு ஜிம்மில் பார்த்துட்டே தான் இருக்காங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம ஜிம்மு தான் சரி ஓகே அம்மா உனக்காக நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம்மு வாங்கிட்டு அம்மா வயன்னு சொல்லிட்டாங்க. வயன் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. வயன் நல்லா இருக்கா, ஜேஓபி அங்கே நல்லா இருக்காங்க, பேபி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேட் சொல்கிறாங்க. மட்டும் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. என்ன அப்பாவும் பையன் என்ன தனியாக ரகசியம் சொல்கிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே போய் பேசுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு தான் ஜிம்மோட ஹாலை பிடிக்கிறாங்க. நம்ம நம்ஜின் ஜிம்மோட ஹாலை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு வெளில கூட்டிகிட்டு வராங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. டேட் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ ஹாப்பியாக இருக்கேடா சொல்லி கேட்குறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஃபீல் ஆகுது எப்படி சொல்கிறாங்க. இல்லை டேட் நான் ஹாப்பியாக தான் இருக்க சொல்கிறாங்க. இல்லை இந்த மேரேஜ் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணும்போதே சொன்னேன் ஜிம்முக்கிட்ட. இல்லை மேரேஜ் உடனே பண்ணி வைக்க வேண்டாம், அவன் ஜிம்மு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லை ஜிம்முக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யனும் நம்ம ஜிம்மு தான் சொன்னாங்க. அந்த ரீசனால் தான் நான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் மேரேஜ் டேலேருந்து உங்கள் ஃபேஸ் ரொம்ப சேஞ்ச் தான் இருக்குது, நீ ஹாப்பியாக இருக்கணும்னு ஃபீலே ஆகலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை டேட் சொல்கிறாங்க. டேட் எதுவும் தப்பு பண்ணிட்டேன் அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம்மு வந்து இப்போ நம்ம நம்ஜரை ஹக் பண்ணிடுறாரு. ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழகாரு. இப்போ நம்ஜருக்கு எதுவும் ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மின் அது ஓகே அப்படி கேட்குறாங்க. டேட் சொல்கிறாங்க. நீ ஓகே அவசரம் கேட்குறாங்க. நான் ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு எதுவும் பிரச்சனையா என்கிட்ட சொல்லி டேட் கிட்ட சொல்லி நான் என்கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நல்லா தான் இருக்கேன் சொல்கிறாங்க. ஏன்னா டைம் ரொம்ப நல்லா போய் அந்த ரீசன் தான் நமக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன் யோசிக்காமா சரியா, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க, சின்ன வயசுல அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நன்றி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது டேட் சொல்கிறாங்க. ஓகே ஹாப்பியாக தானே இருக்கா சொல்கிறாங்க. உனக்கு அரேஞ்சு மேரேஜ் நல்லா கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டேஸ் போனால் சரியாயிடும் ஓகேவா சொல்கிறாங்க. நீ டேக்கிட்ட நல்லா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஓகே சொல்கிறாங்க. ஓகே டேட் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துருக்கேன்னா அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணி அப்படி ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லிட்டு யார் ஷேர் பண்ணாலும் என்கிட்ட ஷேர் பண்ண சொல்லிக்கிறேன். நான் உங்கள் அப்பா மட்டும் இல்லை ப்ளஸ் 2 பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டேட் சொல்கிறாங்க. மிஸ்ஸு சொல்கிறாங்க. மிஸ்ஸு டூடா சொல்லிட்டு அவரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் ஜின்னி பார்க்குறாங்க. போதும் உங்கள் ரகசியம் பேசுகிறாங்க வாங்க சொல்கிறாங்க. இப்போது சரி வாங்க அம்மா கூப்பிட்றா சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே வராங்க. ஜின்னி அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜின்னி பார்க்குறாங்க. நீ ஹாப்பி தான்டா சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இந்த பேர் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஓகேவா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் எப்போ ஃபேக்காக இருக்கக்கூடாது ஓகே, நம்ம பிடிக்கல சொல்லி டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லி எனக்கு பிடிக்கல, ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது சொல்லிட்டு. ஆனால் ஃபேக்காக மட்டும் இருக்கக்கூடாது, யாரும் சீட் பண்ணக்கூடாது, ஒருத்தவங்க பிஹைண்டாக தப்பாக பேசவும் கூடாது, சீட் பண்ணக்கூடாது, புரியுதா சொல்கிறாங்க. புரியுதுமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மு ரொம்ப நேரம் ஹாப்பியாக இருந்துட்டு சரி ஓகே எனக்கு கிளம்புற சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இன்னொரு மாதிரி கிட்டே தான் இருக்குது. இப்போ ஜிம்மு வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு டேக் வந்து கால் வருது. ஜிம்மு பார்க்குறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு பிஸ்னஸ் பார்ட்டி இருக்குது சொல்கிறாங்க. பார்ட்டியா பிஸ்னஸ் பார்ட்டி ஒன்று இருக்குது,
அந்த பார்ட்டிக்கு நீ வரணும்னு ஆசைப்படுறேன் போலாமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, அது டே சொல்கிறாங்க. போலாமா ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஜிம் நாங்கள் ஓகே டே அப்படி சொல்கிறாங்க. சரி நீ ரெடி ஆகிட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைன்டா ஏமி தாண்டா ஜிம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்மில் ஒரு கேஷுவல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இப்போ டே வீட்டுக்கு கொண்டாரு. வீட்டுக்கு கொண்டு ரூம் போய் பார்த்தா ஜிம்மினோட கேஷுவல் ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஏன் டே சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் வந்துருக்கு பார்ட்டி போடுற ட்ரெஸ் மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த ஒரு நிமிஷம் இரு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாங்க. ஜிம் பாருங்க இது சொல்கிறாங்க. இது நான் ஒரு டைம் வாங்கினது, இது போட்டுக்க சொல்கிறாங்க. சரி ஜிம் பார்க்குறாங்க. சைஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. இது நான் முன்னாடி வாங்கினது ஓகேவா. அப்புறம் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தால் சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் வெயிட் போட்டேன், நீ உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்னு வந்து ட்ரெஸ்ஸை வெயிட் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு, க்யூட்டாக ஹார்ட்டாக அப்படி இருக்காரு. இப்போ டேவும் அவருக்கு மேட்சாக ட்ரெஸ்ஸை போடுறாங்க. இங்கே வா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. டேவு நெக்லஸ் போட்டு விடுறாங்க. இது சொல்கிறாங்க. இது நமக்காக வாங்கினது கொடுக்குன்னு நினச்சி மறந்துட்டு சொல்கிறாங்க. மேரேஜுக்காக ப்ரெசென்ட்டாக கொடுக்குன்னு நினச்சேன். அந்த வெட்டிங் டே நைட்டு வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்துச்சா, நான் வரது கொஞ்சம் தூங்கிட்டேன் ரூமில், அதனால தான் கொடுக்க முடியாமல் போயிட்டு இந்த ஜிம் போட்டு விடாது. ஜிம்மில் எதுவும் செலவு போட்டுக்கிறாங்க. போலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. 2 பேரும் கீழே வராங்க. இப்போது நம்ம தேவையில்லாமல் பார்க்குறாங்க. அச்சோ எவ்வளோ அழகாக இருக்கீங்க 2 பேரும் சொல்கிறாங்க. என் கண்ணை பற்றும் போல டே சொல்கிறாங்க. அப்படியே அம்மா ஆமாடா இல்லை கண்ணை பற்றும் போல பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஓகே டே ஓகேம்மா சொல்லி இப்போ நம்ம ஜிம்மி நோட்டேவும் கிளம்புறாங்க. இப்போது அதே பார்ட்டிக்கு நம்ம ஜங்குக்கும் வந்திருக்காங்க 2 பேரும். இப்போ நம்ம ஜங்குக்காக அவ்வளோ ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக வந்துட்டுருக்காரு. இங்கே காய்கிட்ட ஜங்குக்கிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு பேச ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுற பொண்ணு தான். ஹலோக்கா ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இவ்வளோ என்ன பண்ணுறா சொல்லிட்டு சொல்லு மனுஷி அப்படி சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. யாருக்கா சொல்கிறாங்க. எப்போ நீங்கள் ஃபாரின்லேருந்து சொல்கிறாங்க. நான் வந்து 2 months ஆக சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் அந்த பொண்ணு பேச ட்ரை பண்ணுறா. ஜங்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்க முடியல, கொஞ்சம் தள்ளி போயிடறாங்க. தள்ளி நின்றுருக்காரு. காய் பார்க்குறாங்க. இங்கே பாரு அவனுக்கு தான் உன் மேலே இன்ட்ரெஸ்ட்னு தெரியல, அப்புறம் எதுக்கு வழியிறா சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இப்போ அந்த பொண்ணு காயை பார்த்து மறைக்கிறா. அப்படியே இவன் பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஒரு கார் ஒரு இடத்துல திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஆரம்பிச்சா டேவோட காரோட இறங்கும்போது ஜிம்மு பக்கத்தில் இறங்குறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காங்க 2 பேரும். நம்ம ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி அப்படி சொல்லி கூட்டிட்டு வராங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. வாவ் இதான் கிட்ட எங்களோட ஒய்ஃபா சொல்கிறாங்க. ஆமாம் வாவ் என்ன ஒரு மேட்ச்சு சொல்கிறாங்க. அழகாக இருக்காங்களே சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி எல்லாரும் வச்சுக்கணும் பார்த்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு நம்ம ஜிம் தான். நம்ம டே சொல்லவா வேணும். அவ்வளோ அழகாக 2 பேரும் நடந்துருக்காங்க. இவரோட ரொம்ப எப்படின்னா ரொம்ப மசஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவர் பெரிய பையனாக இருக்காரு. ஜிம் பார்த்தா அப்படி குட்டியா கியூட்டா அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. இது பார்க்குற ஜமுக்கு அவ்வளோதான் ஒரு பிளட் அப்படி வாயில் ஆகிட்டு இருக்காரு. பார்க்கவே முடியல. அதை இப்போ ஜம் தான் நிறைய ட்ரிங்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன். என்னாச்சுரா சொல்கிறாங்க. அவர் பாட்டுக்கு ட்ரிங்க் எடுத்து ட்ரிங்க் குடிச்சு பண்ணிட்டு இருக்க 2 கிளாஸ் குடிச்சிட்டாரு. நிறுத்துறா சொல்லிட்டு அவரு ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் டே வந்துருக்காங்க. இப்போ டேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. வந்து பார்க்குறாங்க. டேயான்னு சொல்கிறாங்க. வாங்கடா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் போயிட்டு டே ஜிம்மில் என்ட்ரி பண்ணி வைக்கிறாங்க. திஸ் இஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. கிம் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஹலோ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹாய் அப்படி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. வாவ் நீ ரொம்ப லக்கி தானே, செம்ம அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டாக சொல்கிறா. அப்படி சொல்லிட்டு முறைக்கிறாரு. சரி ஓகேடா ஜஸ்ட் உண்மையாக தானே சொன்னேன், அழகாக இருக்கான்னு சொன்னேன் அவ்வளோதான் சொல்லிட்டு ஒய்ஃப்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்காங்க நிற்கிறதுக்கு. ஜிம்மினோட கண் என்னன்னா இப்போ என்ன எடுக்கிறாருன்னா இங்கே நம்ம ஜம்முக்கு இருப்பாங்களோன்ற ஒரு பயம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. அப்படியே நம்ம காய் பார்க்குறாங்க. காய் ஜிம்னு பார்க்கும்போது ஜிம் காய் பார்த்துட்டு காய் பார்க்கும்போது காய் சொல்கிறாரு. அங்கே பாரு சொல்லிட்டு கண்ணு காமிக்கிறாரு. திரும்பி பார்த்தாக்கா அவங்க ஜம்முக்கு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அதை பார்க்க அவ்வளோ பயமாக இருக்குது. ஜம்முக்கு என்ன பண்ணுற சொல்லிட்டு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜிம்முக்கு வந்து ஜம்முக்கு ட்ரிங்கே பண்ணக்கூடாது சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த பக்கம் அவர் அவ்வளோ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் தான் ஜிம்மின் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் நின்றுருக்காங்க. இப்போ காய் வராங்க ஜிம் பக்கத்தில். ஜிம்மின்னு சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணுற அப்படி ஸ்டாப் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் எப்படி காய் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்டாப் போடா சொல்கிறாங்க. ஜிம்மின்னு கிட்ட வராங்க. ஜம்முக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஜம்முக்கா வந்துட்டு அவருக்கு வாய்ஸ் கேட்குது. ஆனால் கண்டுக்கவே ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜம்முக்கா அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ எனக்கு ஜம்ப் வந்துட்டு ஓரமாக தான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்க வேறு டேரக்ஷனில் இருக்காங்க. ஜிம்மில் ஜம்ப் பண்ணி ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜம்முக்கா பிடிக்காத சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லிக்கிறாங்க. ஜம்முக்கா அங்கே பாரு ஜஸ்ட்டு இது ஒரு பார்ட்டி அதுக்கு தானே வந்திருக்கேன், மற்றபடி எதுவும் இல்லை, பாரு பிடிக்காது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜம்முக்கு செம்ம கோவம் போடுறது. அப்படி ஜிம்மி பிடிச்சி இருக்கிறாங்க பக்கத்தில். ஜிம்முக்கு பயமாக இருக்குது. வேண்டாம் சொல்லிட்டு அவர் அப்படி ஜிம்மி ஜம்ப் பண்ணி ஹேண்டை தட்டி விடுறாரு. இந்த பக்கம் காய் வராங்க. என்ன பண்ணுறா அவனை சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. நீ கேட்க அவங்ககிட்ட அவன் எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பார்க்குறாங்க. காய் நீ சொல்லு காய் கூப்பிட்டாங்க. காய் அதான் காய் வந்த சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. பாவம் அவன் என்ன பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. நான் டார்ச்சர் பண்ணுறேன், அவன் தானே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அவன் தானே ஹர்ட் பண்ணுறா சொல்லிட்டு நம்ம ஜம்ப் அழகாங்க. ஜிம்முக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஜம்ப்கா அழகாக சொல்கிறாங்க. பாருங்க ஷார்ட்லாம் சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்கெல்லாம் ஒரு நேரம் ஊற்றிருக்கும். இப்போ ஜிம் போய்ட்டு ட்ரெஷர்ஸ் எடுத்து தொலைச்சி விடுறாரு. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம்மோட கண்ணு டேஸ் வந்துட்டு இருக்கு. ஜம்ப் குடிக்கிறத பார்க்க கொஞ்சம் மரம் நடந்துக்கிறாரு.
அது வயசு நம்ம தான் சொல்லிட்டு அவர் அழறாரு. இப்போ ஜம்ப் இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கா சொல்கிறாங்க. நீ எப்படி நடந்துக்கிற நீ சொல்கிறது அவர் கேட்குறாரு. நீ தாண்டா ரீசன் அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் அதான் சொல்லியிருக்காரு டைம் கொடுக்குறா ஏன்டா அவனுக்கு டார்ச்சர் கொஞ்சம் பாவம்டா அவன். ஒரு பக்கம் நீ இன்னொரு பக்கம் அந்த டைம் இருக்காங்க என்ன தாண்டா பண்ணுவான் அவன் சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அவன் தானே ஹார்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜிமின் அழுதுகிட்டே ஜம்குடைய டேஸ்ட்லாம் வந்து வைப் பண்ணி விடுறாங்க. ஹேண்டெலாம் ஒரு மாதிரி எப்படி இந்த ட்ரிங்க்கு தான் ஊற்றிருக்கோம் எடுத்துக்கிட்டு பிடிக்காத ஜம் காசு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறேங்க நான் பிடிச்சா என்ன உனக்கிறடா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு எதுவும் சொல்ல முடியல அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தேடுறாங்க ஜிமினை. ஜிமின் அப்படி கூப்பிட்டுருக்காங்க. இப்போ காய்ப்பாங்க டிடி நீ போடா சொல்கிறாரு. அவர் வந்து ஜிம்முக்கு இந்த பக்கம் இழுத்து விட்றாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க டேன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் இதை அழுதே நான் சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்படி எதுக்கு அவங்க ஐஸாக ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அது ஒன்றும் சொல்கிறாங்க. என்னாச்சு நீ சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நீ ஓகே தானே அது கேட்குறாங்க. நான் ஓகே தான் இல்லை உனக்கு உள்ள இங்கே பிடிக்கலையா அங்கே ஃபுல்லாக இருக்கா சொல்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு போகிற வீட்டுக்கு சொல்கிறாங்க. இல்லாட்டி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க வேறு யாராவது விட்டு ஏதாவது நடந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு காய்ச்சி கொடுக்குறாங்க. அந்த காய்ச்சி கொடுத்துட்டு ஜிம்மி டேஸ்ட்டில் வைப் பண்ணிவிடுறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாரு எது இருந்தாலும் ஓப்பனாக சொல்லி ஜிம்மி அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்னடா டீ எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டீ பார்த்துருக்காங்க சுற்றி பார்க்குறாங்க ஏதாவது இருப்பாங்களா ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க அப்படியே அப்படியே இருக்காது. இப்போ காய் வராங்க. ஹலோ டே சொல்கிறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. எங்கள் ஜம்க்கு காணும் சொல்கிறாங்க. இப்போ ஜம்கா அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டுருக்கான் சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணுறாங்கன்னா ஆரம்பிச்சிட்டார் அவரும் சொல்கிறாங்க. அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஜிமின் வா நம்ம காய்கிட்ட ஆச்சு காய் ஜம்ப்லாம் அங்கே தான் இருக்காங்க. நீ வாசல் கூப்பிட்டு வராங்க. ஜிம்னி இப்போ இன்னும் பயப்படுறாரு. நம்ம நம்ம ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கூட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இப்போ ஜம்க்கு இன்னும் கோவம் தான் வருது. ஜிம்மில் ஜம்க்கு பார்க்குறாங்க பிடிக்காத சொல்லிட்டு கண்ணாடி சொல்கிறாரு. இப்போ ஒரு அமைதியாக நின்றுருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்ன ஜம்க்கு வந்து பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ட்ரிங்க் பண்ண வேண்டியதானே சொல்கிறாங்க. ஜோ அப்படின்னு ட்ரிங்க் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு பார்ட்டி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க சொல்லிட்டு அவர் சொல்ல நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ட்ரிங்க் பண்ண மாட்டீங்களா சொல்கிறாங்க. இல்லை நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அதுன்ற மாதிரி ஒய்ஃப்கார பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஜிமே பார்த்து சொல்ல ஜம்முக்கு இன்னும் கோவம் வருது. இப்போ அவரை போய் அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் வந்து குடிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இப்போ ஜம்முக்கு அப்படி பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. ஜிமின் எதுவும் சொல்ல நின்றுருக்காரு. இப்போ டே ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க ஜிமின் நீ காய் கூட பேசிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஓ நீ எவ்வளோ பிடிக்கணும் நான் அவன்கிட்ட சொன்னியா சொல்கிறாங்க. நான் சொல்லட்டே சார் என்ன சொல்லக்கா ஜம்கா சொல்லுங்கள். இப்போ எப்படி அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை ஒன் டைம் அவங்க கேட்டாங்க ட்ரிங்க் பண்ணுறது பிடிக்குமா சிக்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ட்ரிங்க் பண்ண பிடிக்காது அது பேடு ஹாப்பின்னு சொன்னால் சொல்கிறாங்க. அது எப்படி என்கிட்ட சொல்ல அவன்கிட்ட சொல்கிறாங்க. நான் நார்மலாக சொல்ல ஜம்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்ப் வந்து முறைச்சிட்டு இருக்காரு. இப்போ எதுவும் அமைதியாக இருக்காரு. எதுவும் பேச முடியல. ஏன்னா ஜிம் நடந்தா அவருக்குமே கஷ்டமாக இருக்காது. அமைதியாக இருக்காரு. எதுவும் பண்ணல பிடிக்கவும் இல்லை. அப்படியே பார்ட்டி முடிச்சுட்டு நம்ம ஜிம்மின் அந்த டே கூட கிளம்பிடுறாங்க. டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ 2 வீக்ஸ் ஆகுது. நம்ம ஜிம்மின் அந்த ஃபாரின் போகிறாங்க. நம்ம டே கூட இப்போ அவங்க போய்ட்டு ஒரு ஹோட்டல் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. ஜிம் எனக்கு மீட்டிங் இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே டே சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ரூமில் இருக்கா. இந்த பக்கம் ஜிம்மோட ரூமுக்கு ஒரு பர்சன் வந்து லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாரும் சொல்லிட்டு ஜிம் போயிட்டு அப்படி டோர் ஓப்பன் பார்த்தா நம்ம ஜங்கு பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. ஜம்கா நீ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட வராங்க. கிளம்ப சொல்கிறாங்க. இறந்தது கிளம்புன்னு சொல்கிறாங்க. ஜம்கா என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. நீ கிளம்பு நான் சொல்கிறாங்க. ஜம்கா வேண்டாம் நான் டே வந்துட்டு ஜம்கா உனக்கு பேசலாம் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே முடியாது ஜிம் ஓகேவா கிளம்பி சொல்கிறாங்க. ஜம்கா அப்படியே சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு ஜிம்மில் பேப்பர் போடுறாங்க சைன் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க சைன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் டிவோர்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் டிவோர்ஸ் தான் சைன் பண்ணி சொல்கிறாங்க. ரெண்டா ஜம்கா ப்ளீஸ் சொல்கிறாங்க. டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ண சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ ஜம்கா ஜிம்மோட ஹேண்ட் எடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இங்கே சைன் பண்ண வச்சுட்டாரு. இப்போ ஜிம்முக்கு சைன் போட்டுறாரு. இப்போது ஜம் பார்க்குறாங்க. அந்த பேப்பரை அந்த ஹோட்டல் ரூமோட டேபிளில் வச்சுட்டு கிளம்ப சொல்கிறாங்க. ஜம்கா ப்ளீஸ் சொல்கிறாங்க. கிளம்புன்னு சொன்னால் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு பயப்படுறது. ஜம்முக்கா டேட்டை சொல்கிறாங்க. டேக்கிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது வா சொல்லிட்டு அவர் அப்படியே டேவோட ஜிம்மில் அனுப்பிக்கிறாங்க. ஜம்கா ப்ளீஸ் சொல்கிறாங்க. வான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஜிம்மோட லக்கேஜ் அங்கே இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படி ஜிம்மில் அனுப்பிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இருக்கா அவரையும் வெளில கூட்டிட்டு வர ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா வேண்டாம் ஜம்கா டேப் அவன் ஜம்கா சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது வா சொல்லிட்டு ஆரம்பிச்சு இருக்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜம்கா சொல்கிறாங்க. வேண்டாம் ப்ளீஸ் அப்படி ஜிம்மில் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஜம்ப் பார்க்குறேன். இதுக்கு மேலே வந்து பொறுமை பேச முடியாது சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு பாக்கெட் வந்து கரைச்சி கொடுக்குறாங்க. எடுத்து அப்படி ஜிம்மு நான் மூட்டை வந்துட்டு வந்து ஆச்சு அமுத்தி விட்டுறாரு. எனக்கு குளோரோஃபார்ம் தான் அப்படி மூக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கிட்டு அந்த லக்கேஜ் எடுத்துட்டு அப்படியே ஒரு கார் ஒன்று ரெடியாக நின்றுட்டு அப்படியே காரில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. போங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு அந்த கார் மோன் பண்ணி போயிட்டு பக்கம் டே மீட்டிங்கில் இருக்காங்க. மீட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வராங்க. ரிட்டர்ன் ரூமுக்கு வரும்போது பார்த்தா ரூமில் ஜிம்மில் காணும். ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எங்கே போயிட்டா சொல்லி ஜிம் பார்க்குற டேக்கை பார்க்குறாங்க. ஜிம்மில் காணும். சரிட்டு சுற்றி பார்க்குறாங்க. எங்கே சொல்லிட்டு ஜிம் லக்கேஜ் பக்கம் லக்கேஜ் காணும். எங்கே போயிட்டா ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜிம்மின் எங்கே போயிட்டா சொல்லிட்டு இப்போ அவர் ஃபோன் ட்ரை பண்ணுறாரு. ஃபோன் பார்த்தா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. என்ன சொல்லி ஜிம்முக்கு டேக்கு பயமாக இருக்குது. இப்போது அப்படி சுற்றி பார்க்குறாரு ரூம். அங்கே ஒரு பேப்பர் இருக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது டேக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிடுது. என்னது சொல்லிட்டு டேக் பார்க்குறாங்க. அப்படி ஏற்றுக்க முடியல. என்னது இதுன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. சைனு ஆனால்
அந்த சைன் நல்லா பார்க்குறாரு. அதில் நம்ம ஜிம் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஜிம்முடைய ரியல் நேம்லாம் வந்து இது கார் ஜிமின் கிடையாது. அவரோட ரியல் நேம் வந்து கிம் ஜிமின் தான். ஏன்னா அவருக்கு கிம்ன்றது இனிஷியல். அதை நம்ம நம்பிக்கை இருக்கிற கிம் தானே. கிம் வந்து சைன் பண்ணியிருக்காரு. கிம் ஜிம்னு சொல்லிட்டு அந்த சைன் அவர் பார்க்குறாரு. நான் சைன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போட அப்படி இருக்கும். அப்படி இருக்குது. அதை பார்க்குறப்பருக்கு எங்கே டவுட்டாக இருக்குது. இல்லையே ஜிம்மின் எதுக்காக போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் எங்கே சொல்லிட்டு பார்த்து இந்த டிவிஸ் பேப்பரை பார்த்துட்டு டக்குன்னு அவர் வெளியே வந்துட்டு அந்த ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்களா அந்த ஒய்ஃப் ஃபோட்டோஸ் கேட்குறாங்க. இல்லை சார் நாங்கள் பார்க்கல சொல்கிறாங்க. அவங்க சிசிடிவி சொல்கிறாங்க. சார் சிசிடிவி போய் ஆன் பண்ணாக்கா எல்லா சிசிடிவி வந்துட்டு ஒரு மாதிரி எரராக இருக்குது. அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க வந்துட்டு நியூஸ்லாண்ட் ஓகே ஒரு மாதிரி இருக்குது. எங்கே போயிருக்கோம் ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சம்திங் ஏதாவது நடந்திருக்கு. யாரும் கிட்னாப் பண்ணியிருக்காங்க சொல்லி டேக் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜம்ப்பு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு ஜிம்மின். அவருக்கு அவர் மடியில் இருக்காரு. வேணா அவர் மயக்கத்தில் இருக்கார். அவர் படுக்க வச்சிருக்காரு லேப்பில். இனிமேல் எனக்கு மட்டும்தான் சொல்லணும் சொல்லிட்டு ஒரு லைஃப்பில் இனிமேல் இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் வாரத்தில் பார்க்கலாம். ஓகே 2/2 போகிறேன். சாரி.